நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனுசம்பந்த முறைகளை இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 24/11/2021 சொல்லியிருக்காங்க. சேலரி 25. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. தமிழகத்திலும் 38 மாவட்டம் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தகுதிதான், யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. சோ விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய TNHRCE வேலைவாய்ப்பு பார்க்க போறோம். இதுல இந்த வேலை வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். சோ இந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தலாம். சோ மருத்துவர் பணிக்கு 2 காலிப்படங்கள் அப் டு 45 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி மெடிசன் MBBS படிச்சிருந்தாலே போதும். மாத சம்பளம் 36,700 முதல் 1,17,500 வரை கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தது உதவி செவிலியருக்கு 2 காலிப்பணிகள் 45 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் சர்டிபிகேட் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்துக்கணும். 18,500 முதல் 58,600 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 3வது பணி நர்சிங் அசிஸ்டன்ட் 2 காலிப்பணிகள் அப் டு 45 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இது ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமலே இந்த போஸ்டிங் அந்த மாத சம்பளம் 11,600 முதல் 36,800 கொடுத்திருக்காங்க. இதுக்கான நிபந்தனைகள் கட்டுக்கோப்புகள் என்னன்னு பார்த்துக்கலாம். சோ இந்து மதத்தை தமிழ்நாட்டை சார்ந்த இருக்கணும். தொற்று நோய், உடல் அல்லது மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதி அற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீதிமன்றத்தில் தண்டனை அடைஞ்சிருக்கீங்க, இல்ல பட்ட கடனை தீர்க்க முடியாம இருக்கீங்க, ஏதோ நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி குற்றம் செஞ்சு அதுக்கான தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. சோ இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி உங்களை பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது 3வது பாயிண்ட் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அரசு உபகரணம் இருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பட்ட விண்ணப்பதாரர்களை மட்டும்தான் எடுக்க முடியும். கடைசி தேதி 24/11/2025 மாலை 5:45 மணிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ 3 போஸ்டிங் இருக்கனால ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம். சோ தனித்தனியா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். கல்வி மற்றும் இதர தகுதி சான்றிதழ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ் உங்க சிக்னேச்சர் போட்டு அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தபால் உரையில கண்டிப்பா உங்க பதவியின் பெயரை மென்ஷன் பண்ணிருக்கணும். ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா என்னென்ன பதவிக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி ஈஸியா அவங்களால கணக்கெடுப்பு பண்ண முடியும். அதுக்காக அதை மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்க மட்டும்தான் தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம் இந்து சமய சட்ட விதிகளுக்கு உட்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் புகைப்படம் நகலில் மட்டுமே இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் 604-204 இந்த அட்ரஸுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். சோ இந்த பாஸ்போர்ட் போட்டோல உங்க போட்டோ ஒட்டிடுங்க. எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அது கொடுத்துருங்க. 3 பதவிக்கு தனித்தனி விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய நேம் கொடுத்துருக்கோங்க. தந்தை, கணவர், பாதுகாப்பு பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட நிரந்தர அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிரசன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு அந்த பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த ஜெராக்ஸ்ல உங்களோட சைன் கண்டிப்பா இருக்கணும்.
உங்களோட நேஷனாலிட்டி, மதம், ரிலீஜியன் இது எல்லாமே இருக்கணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு கண்டிப்பா வந்து இணைச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. நீங்க என்ன கேஸ்ட் அந்த மென்ஷன் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜெராக்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், மார்க் ஷீட், டிசி இது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இதற்கு முன் அனுபவம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், சேலரி ஸ்லிப், அதே மாதிரி லிவிங் லெட்டர் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் கண்டிப்பா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி 3 நபர்களிடம் இருந்து நன்னடத்தை சான்றிதழ் பெற்று அதை வந்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. அதர் குவாலிபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பா இருக்கணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, சிக்னேச்சர் இருக்கணும். டேட்டு எந்த ஒரு சிக்னேச்சர் இதை கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 24/11/2025 வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க PDF டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம போற டெய்லி அப்டேட் எல்லா வீடியோமே அதுல லிங்க் வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி Instagram, Facebook இதுலயும் வந்து நீங்க ஜாயின் பண்ணி நம்ம போற அப்டேட் உடனே உங்களுக்காக தெரியும். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.